நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூயிதே சங்கசக்ரகதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. தியாகராஜன் இசை ஞானமும் இருந்தும் வாய்ப்பு கிட்டாமல் தான் பயின்ற புரோகித தொழிலை செய்து வருகிறான். அதிலும் போட்டியால் இறுதி சடங்குகள் செய்வதற்கு மட்டுமே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நேர்மையான மனிதனான அவனுக்கு குடும்ப ஜீவனம் கஷ்டம்தான். அவனது வாழ்க்கையை நாம் போய் பார்க்கலாம் வாருங்கள். பரமேஸ்வரா, என் மனசு இசையை விட்டு விலகவே மாட்டேங்கிறது. ஆனா இந்த இசை உலகத்துல என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறார். எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம என் வாழ்நாள் முள்ள இப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் உன்னை பத்தி 4 வரி எழுதியிருக்கேன், பாடுறேன், நீயாவது கேளுப்பா. என் பாட்டை கேட்க யாரும் இங்கே இல்லையா, இசையை விட்டு வேறிடம் மனம் செல்லுமா, தெய்வமாய் கருதும் இசை வாய்ப்பை கொடுத்திடு, உன்னடி பணியவே என் நாவை அமைத்திடு இறைவா. என் பாட்டை கேட்க யாரும் இங்கே இல்லையா, இசையை விட்டு வேறிடம் மனம் செல்லுமா, இசையை துறக்க சொன்னால் நான் உன்னை துறப்பேன், உன்னை துறந்த பின் வாழ்வோடு எங்கிருப்பேன், இசையை கொடுத்தவன் நீ, பாட வைப்பவனும் நீ, வாய்ப்பு கிட்டாமல் மன அமைதியை எடுத்தவன் நீ, வாய்ப்பு கிட்டாமல் மன அமைதியை எடுத்தவன் நீ. என் பாட்டை கேட்க யாரும் இங்கே இல்லையா, இசையை விட்டு வேறிடம் மனம் செல்லுமா, முடிவென்று ஒன்று உண்டு இறுதியிலே நான் இருப்பதும் போவதும் உன் கையிலே, துன்பம் கொண்டு வருந்து மனம் ஏன் எனக்கு, இசையே என் உயிரென புரிந்து வழி காட்டிடு, இசையே என் உயிரென புரிந்து வழி காட்டிடு. என் பாட்டை கேட்க யாரும் இங்கே இல்லையா, இசையை விட்டு வேறிடம் மனம் செல்லுமா, இறைவா. மனுஷாலே இல்லை என் பாட்டை கேட்கறதுக்கு. உனக்கு ஏது டைம் என் பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு? வயிற்று பொழப்புக்கு முன்னாடி இசையெல்லாம் எதுக்குன்னு கேட்குறியா? ஈஸ்வரா,
இதோ பாருங்கண்ணா, சும்மா பாடணும்னு நினைச்சுட்டு அலையாதீங்க. வைத்தியம் பண்ணா 4 காசு வருதோன்னோ அதை வச்சுட்டு தானே நம்ம குடும்பத்தை நடத்துறோம். இந்த வருஷம் குழந்தைய ஸ்கூல்ல வேற சேர்த்தணும், அதுக்கெல்லாம் பணம் வேணும். கொஞ்சம் புரிஞ்சுண்டு 4 காசு சம்பாதிக்கிற வழிய பாருங்க. பாவம், ரொம்ப நல்லவோ என்ன கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஈஸ்வரா. தியாகு, வீட்டுல இருக்கியா? வாங்க மாமா, அவர் உள்ள சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார். தீர்த்த சாப்பிடுறீங்களா? வேண்டாண்டிமா, உன் குழந்தை எப்படி இருக்கான்? உங்க ஆசீர்வாதத்துல நன்னா இருக்கான் மாமா. இந்த வருஷம் அவனை ஸ்கூல்ல வேற சேர்த்தணும். வாங்க மாமா, மாமியோட முழங்கால் வலிப்பு எப்படி இருக்கு? அவளோட அவளை ஏதோ தைலத்தை பருட்டு காலை நீட்டின்னு உட்காந்துருக்கான். நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நம்ம சுப்போட தகப்பனா இறந்து போயிட்டாராம். அவரோட காரியம் பண்ணா நீ போறியா? சரி மாமா, போறேன். அட்ரஸை தாங்கோ. ஆனா தியாகு, நான் ஒண்ணு சொல்றேன், நீ யோசிச்சு கராரா பணம் வாங்கி கேட்டு வாங்கணும். ஒருத்தரை எரிச்சாதான் எங்க ஆத்துல அடுப்பெரியுங்கிறது உண்மைதான். ஆனாலும் ஒரு ஆத்மாவை மேல அனுப்புறதுல பேரம் பேசுறது எனக்கு இன்னும் தப்பா தோன்றது மாமா. அவளும் வசதி இல்லாதவா தானே. தியாகு, நீ உருப்படியே மாட்டானா? உன்னால மற்றவாளுக்கும் கெட்ட பேர். என்னடா அது? என்னவோ பண்ணி தொலை, சீக்கிரமா போயிச்சாரு. இதோ பாருங்கண்ணா, சர்மா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஊரோட ஒத்து வாழணும். அடிச்சு பிடிச்சி இத்தனை தொகை கொடுங்கன்னு நீங்க கேட்க வேண்டாம். ஆனா நியாயமா இது கொடுன்னு கேட்டு வாங்கலாமோன்னோ, அதுல ஒன்றும் தப்பு இல்லையேண்ணா. லல்லி, நீ கஷ்டப்படுறது எனக்கு புரியலையா? நம்ம படைச்சவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? போன ஜென்மத்தில் நாம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கர்மாவையும். அதை புரிஞ்சுட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காம நிம்மதியா இரு, கவலைப்படாதம்மா. ஈஸ்வரா, இவருக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேங்கிறது? லல்லி, உனக்கு இந்த பாரதாசன் பாட்டு ஞாபகம் இருக்கோ? துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே, இன்பம் சேர்க்க மாட்டாயா. அவர் பாட்டெல்லாம் நன்னாதான் எழுதியிருக்கார். ஒண்ணு பண்ணுங்களேன்னா, அந்த பாரதிதாசனையே ஆத்து செலவுக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்ப சொல்லுங்க. ஐயரா, நீ எங்க போயிட்டு வர? காசு எவ்வளவு வச்சிருக்கிற? யாருப்பா நீ? உன் பேர் என்ன? இதா பாடுறா, பேரெல்லாம் கேட்குறாரு. என் பேர் கபாலி. என்னன்ற போலீஸ் இருந்தா போய் சொல்ல போறியா? அத்தை விடு, பார்த்தா தெரியல உன் கையில் இருக்கிற காசு கொடுக்க வந்திருக்கேன்னு. காசு எங்கே வச்சுருக்கிற? பாக்கெட்டில் வச்சுருக்கிறா இல்லை எதுக்கும் சொல்லி வச்சுருக்கிறியா? அவ கொடுத்த 500 ரூபாய் தான்ப்பா என்கிட்ட இருக்கு. அதை வச்சுதான் எங்க வீட்டில் 2 நாளைக்கு அடுப்பே எரியும். ஐயர, சாஸ்திரம் படிச்ச நீ பொய் சொல்லலாமா? அந்த கருமாதிக்கு தானே போயிட்டு வர. 5000 10,000 கொடுத்துருப்பானுங்கல்ல, எடு சீக்கிரம். இந்த ஈஸ்வரன் கபாலி பேரை வச்சுட்டு நீ இப்படி திருத்தனம் பண்ணலாமா? நல்லதுக்கே இல்லைப்பா. நான் அதிக வரும்படி இல்லாத பிராமணன். சரி, பாடி கொஞ்சம் காசு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. என்னங்கிற நீ? ஓ, பாடுறாளா நீ? அப்போ எங்க வாத்தியார் எம்ஜிஆர் பாடின பாட்டை ஒன்று எடுத்து விட்டு பார்க்கலாம். எம்ஜிஆர் பாட்டா? கபாலி, நான் கர்நாடக சங்கீதம் பாடுறேன்ப்பா. எனக்கு இந்த சினிமா பாட்டெல்லாம் வராது. அப்படிங்கிற? அப்போ உன் பாட்டை ஒன்று பாடு பார்க்கலாம். இங்கேயா? ஆமா. சரி, உன்னை பத்தியே பாடுறேன். என்ன பத்தியா? பாடு பார்க்கலாம். உன்மனம் இறங்காதோ கபாலீஸ்வர, உன்மனம் இறங்காதோ, நல்வழி கிடைக்காதோ இவனுக்கு, நல்வழி கிடைக்காதோ. நல்லவர் என்றும் தீயவர் என்றும் எவரும் இல்லை உலகிலே, சந்தர்ப்ப சூழ்நிலையே அதன் எல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையே.
இந்த கபாலியும் நல்லவனே, இந்த கபாலியும் நல்லவனே, நல்வாழ்க்கை அமைத்திடு, அவனுக்கு நல்வாழ்க்கை அமைத்திடு. உன் மனம் இறங்காதோ கபாலீஸ்வர, உன் மனம் இறங்காதோ, உன் மனம் இறங்காதோ கபாலி, உன் மனம் இறங்காதோ. ஐயரே, எவ்வளோ நல்லா பாடுற, அது என் பேரை வச்சு பாடிட்ட. அந்த சாமி உனக்கு நல்லதுதான் செய்யும். உன் காசு எனக்கு வேண்டாம், நீ போ. சரிப்பா. ஐயரே நில்லு, என்னை பற்றி பாடினில்ல, அது நான் உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் இல்லை, என்கிட்ட 100 ரூபா தான் வச்சுக்கடி. கபாலி, உனக்கு கொடுக்கணும்னு மனசு வந்தது பாரு, அதுவே பெரிய விஷயம். இந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. உனக்கு என்ன கஷ்ட காலமோ நீ இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிக்கிற. நீ என் பாட்டை ரசித்து கேட்ட பாரு, அதுவே எனக்கு பரம திருப்தி. காசு வேணாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. ஐயரே, குணத்தில் பெரிய ஆள்ப்பா நீ, காசு வாங்க மாட்டேன்ற. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்ககிட்ட யாராவது வாழாட்டினா என் கையில் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், சீவிடுறேன். ஈஸ்வரா. என் பேர் ஈஸ்வரன் இல்லை, ஃபுல் நேம் கபாலீஸ்வரன். கபாலி, அந்த 100 ரூபாய் இருந்ததில்ல, அதை வச்சு கொஞ்சம் இளநீ வாங்கி வியாபாரம் பண்ணேன், திருட்டுத்தொழில விட்டுடேன். அப்படி பண்ணேன்னா நீ முகேஷ் அம்பானி மாதிரி வருவேன். இதை படுற ஐயர் சொல்கிறத, 2 வேளை சோறு, அப்பப்போ ராத்திரியான ஊற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு, அது இருந்தால் போதும் சாமி. ஆனால் இதெல்லாம் இளநீ பிஸ்னஸ் பண்ணால் கிடைக்கும்னு நினைக்கிற? ஆமாம், நீயே முகேஷ் அம்பானி ஆகல. மணி 3 ஆறுது, இன்னும் இவரை காணுமே. அதான் ஸ்கூட்டர் சத்தம் கேக்குறது, வந்துட்டாரு போல இருக்கு. அண்ணா, பின்னாடி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வந்துருங்க. ஆமா, அவன் எவ்வளவு பணம் கொடுத்தா? அது அவ ரொம்ப ஏழைப்பட்டவா, எங்களால 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொன்னா, போதும்னு சொல்லி வாங்கின்னு வந்துட்டேன். எவ்வளவு சொன்னாலும் புரியாதான்னா உங்களுக்கு? அவ 5000 10,000 வாங்குறாளே. இதுக்காக நம்ம வாஸ்தவமா பார்த்தா பணமே வாங்கக்கூடாது. ஒரு ஆத்மாவை கரை சேர்க்கிற விஷயம் இது, தெய்வ காரியம். இதை பண்ணா நம்ம மாத்துக்கு நல்லதுதான் நடக்கும். 500 ரூபாய் அது போதும்னு வாங்கின்னு வந்துட்டேன். அதுவே நடுவுல கபாலி மனசு வச்சானோ இன்னும் என்கிட்ட அது இருக்கு. கபாலி அது யாருன்னா? ஒரு பெரிய கதைமா, நான் குளிச்சுட்டு வந்து சொல்றேன், அதுக்குள்ள நீ எனக்கு இலையை போட்டுரு. என்ன சொல்றாரு இவர்? ஈஸ்வரா, இவர் எப்ப புரிஞ்சுட்டு கை நிறைய சம்பாதிப்பாரோ தெரியலையே. வாடா கோபு, சென்னை போயிட்டு எப்போ வந்த? சரி வா உட்கார். நான் வந்து 2 நாள் ஆச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இன்னொரு விஷயம், நம்ம ஊர் மியூசிக் சபா இருக்கணும், அந்த பிரசிடென்ட்டா போய் பார்த்தேன். அவர்கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். அவரும் வந்து உன்னை மறுநாள் ஒரு 5:30 மணி 6 மணி வாக்குல வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. போய் பாரு, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால அதுக்கப்புறம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஆஹா கோபு, வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். அது மட்டும் நடந்தா என் வாழ்க்கையே மாறிடும். பகவானே. வாங்க கோபண்ணா, சங்கரி சௌக்கியமா இருக்காளோ? சௌக்கியமா இருக்காமா. உங்களை மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாதான் எங்களுக்கும் நல்ல வழி கிடைக்கும். தியாகராஜனுக்கு நிறைய பாடுற திறமை இருக்கு. ஆனா சபாக்காரங்க எல்லாம் இருக்காது, அவெல்லாம் ஒரு இன்ஃபுளுன்ஸ் இல்லாம யாருக்குமே சான்ஸ் கொடுக்க மாட்டா. எனிவே இந்த தடவை போய் பார்க்கட்டும், ஏதாவது சான்ஸ் கிடைக்கிறதான்னு பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி அந்த சபா பிரசிடென்ட் முன்னாடி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்னா, எப்படியாவது நல்லா பாடி அவர்கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு வாங்கிடுவேன். பார்ப்போம் பகவான் என்ன நினைச்சிருக்கானோ. எல்லாம் நல்லா நடக்கும், போய் பாரு. சரி, ஆல் தி பெஸ்ட். நான் போயிடுறேன். ஓகேடா. இங்க பாருங்கண்ணா, ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு உங்க நட்சத்திரத்துக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் போட்டிருக்குண்ணா. போடுவான் அவன், எல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணாதான் நடக்கும். பார்ப்போம், நல்லது நடந்தா சரிதான். நமஸ்காரம். ஃப்ரெண்டு கோபாலன் உங்களை வந்து
பார்க்க சொன்னான். எனக்கு கொஞ்சம் சங்கீதம் தெரியும், பாடி காட்டட்டுமா? உட்காரு. ஆமா, ஏதாவது சபால பாடிருக்கியா? சபால பாடினது இல்லை, ஆனா கோவில்ல நிறைய கச்சேரி பண்ணிருக்கேன். தேங்காய் முறி கச்சேரியா? ஆமா. ஆமா, ஏதாவது சிபாரிசு கொடுத்து வச்சிருக்கியா? அது எதுக்கு? நானே பாடி காமிக்கிறேனே. வேண்டாப்பா, ஒன்று பண்ணு. டொனேஷனா ஒரு அமௌண்ட் கொடுத்து சபாவுக்கு. டொனேஷனா? சரி, நான் ஒரு ஆத்துல காரியம் பண்ணிட்டு வந்தேன், 500 ரூபாய் கொடுத்தா அதை வேணா கொடுக்கட்டா? குறைஞ்சது 10,000 ரூபாயாவே கொடுக்கணும்பா. யாரும் சொல்லி கொடுக்கலையா அவருக்கு இதை பத்தி? 10,000? அவ்வளோ பணம் தான் என்கிட்ட இல்லை சார். ஒன்று பண்ணுப்பா, யாருமே அட்ஜஸ்ட் பண்ணி கடன் வாங்கி கொடுத்துரு. ஏன்னா இந்த சபால ஒரு தூரம் சான்ஸ் கிடைச்சா போகும், ஓன்னு வருவேன். கடன்லாம் அடுத்து சந்தோஷமா இருக்கிறான். ஆமா, எனக்கு வேற வேலை இருக்குப்பா, கிளம்பு. சார் ஒரு 5 நிமிஷம் சார், நான் ஒரே ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேனே. கிளம்புப்பா. உனை என்று அருள் புரியும் தெய்வம் எது தாயே, மகாலட்சுமி நீயே சொல்லிவிடு. மந்தகாச புன்னகை உன்முகத்தில் கண்டு என் உள்ளம் மகிழ்ந்து சிலிர்க்கிறதே. உனை என்று அருள் புரியும் தெய்வம் எது தாயே, மகாலட்சுமி நீயே சொல்லிவிடு. உடனிருக்கும் முன்னவன் நாராயணன், என் துயர் கண்டு மனம் இறங்க மாட்டானா? அவன் தால் பற்றி வீழ்ந்திருக்கும் எனக்கு அருளாசி வழங்க இறங்கிட மாட்டானா? உனை அன்றி அருள் புரியும் தெய்வம் எது தாயே, மகாலட்சுமி நீயே சொல்லிவிடு. தெய்வத்தமதியருமை நான் வணங்கிடுவேன், என் நெஞ்சில் கோவில் கொண்டு நீ குடியேறி தூய்மை கொண்ட மனமாய் மாற்றிடுவீரே. நிரந்தரமாய் அங்கே நின்றிடுவீரே. உன்னை அன்றி அருள் புரியும் தெய்வம் எது தாயே, மகாலட்சுமி நீயே சொல்லிவிடு. மகாலட்சுமி நீயே சொல்லிவிடு. சார் சார், ஒரு நிமிஷம். கார்ல கிளம்பி போயிட்டாரு. என்னன்னா சொல்றேன்? 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணுமா? நான் வேணா காதில் இருக்கிறத கழட்டி கொடுக்கட்டுமா? வேண்டாம் இல்லை, சுமங்கலி பெண்கள்லாம் காதலையும் மூக்களையும் குண்டுமணி தங்கமாவது போட்டுன்னு இருக்கணும். அந்த ஈஸ்வரனா நமக்கு வழி காமிக்கணும். பணம் கொடுத்து இசைக்காக வாய்ப்பு வாங்குறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அடுத்த வாரம் நம்ம குழந்தைய ஸ்கூல்ல வேற சேர்த்தணும். இது அதுன்னு என்னென்னமோ சொல்லி 30,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்றாங்கன்னா, நம்ம குழந்தைய நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கவே முடியாம போயிடுமோன்னா? தள்ளி, நான் வைதிகம் பண்ணி தான் சம்பாதிக்கிறேன். நான் பண்ற நல்ல காரியத்துக்கு நாம நம்புற ஈஸ்வரன் நம்மளை நிச்சயமா கைவிட மாட்டோம். அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கலனாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? தெரியுமே, உடனே சொல்லிடுவேன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் மேல இருந்து தான் உத்தரவு வரும்னு. தள்ளி, நான் ஒன்றும் தப்பா சொல்லலையேம்மா. இல்ல என்னோட ஏழாத்தனத்துக்கு நான் ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறேன்னு நினைக்கிறியா? இங்க பாருங்கன்னா, நான் ஒரு காரணமும் சொல்லல.
குடும்பம் நடத்த குறைஞ்சபட்சமாவது பணம் வேணும்னு மட்டும்தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வரா, இவளுக்காகவாது எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டேன்பா. மணி, வா விஜி, வா வா, உட்காரு உட்காரு. என்ன மணி கதவை இப்படி திறந்து போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கேளு, எவனாவது கூந்துட மாட்டானோ? ஆமா கேமா, இங்க என்னத்த இருக்கு எடுத்துட்டு போக? இல்ல மணி, காலம் கெட்டு கிடக்கிறது, திருட்டு பசங்க கிடைச்சத சுருட்டிட்டு போறதுக்கு சுத்திண்டே இருக்கா. நாம தான் ஜாகிரதையா இருக்கணும். ஆமா, அது என்ன திடீர்னு விஜயம் இங்க? ஒண்ணும் இல்ல மணி, அவர் 4 நாள் ஆபீஸ் வேலையா டூர் போயிருக்காரு. தனியா இருக்க போர் அடிச்சது, அதான் இங்க வந்தேன். ஓ, புருஷன் ஊர்ல இல்லைன்னு மனசு ஒடிஞ்சு போயிட்டாக்கோ? அப்படி இல்ல மணி, என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆம்பளை துணை இருக்கிறது மனசுக்கு தெம்பா இருக்கு இல்லையா? கல்யாணமாய் 10 வருஷம் ஆச்சுடி, இன்னும் பெக்கத்தை பாரு. ஆமா மணி, என்னதான் இருந்தாலும் புருஷன் கொண்டாட்டின்னு சேர்ந்து வாழறது தானே அழகான வாழ்க்கை இல்லையா? உனக்கு பேச கத்து கொடுக்கணுமாக்கும். இரு, காப்பி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மணி. நீங்க எப்படி இருக்கேள்? அண்ணாக்கு காசு பணம் ஏதாவது வருதா? நான் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னாலும் அவன் வாங்கிக்கவே மாட்டேங்கிறான். ஈஸ்வரன் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறான்னு தெரியலையே விஜி. நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிற புருஷன் ஒரு பக்கம், குடும்பம் நடத்த பணம் வேணுமேங்கிற பிரச்சனை ஒரு பக்கம். அதெல்லாம் எனக்கு புரியுறது மணி. அண்ணா மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிற மனுஷனே பார்க்கவே முடியாது. மித்தவாளுக்கு உதவணுங்கிற எண்ணம், நேர்மை, அதை விட முக்கியமா சாத்வீகமான குணம், இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு இல்லையா மணி? அதெல்லாம் நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும் மணி. சந்தோஷப்படுற விஷயம் தான் விஜி. ஆனா வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, குழந்தை படிப்பு வேற இருக்கு. ஊர்ல மச்ச ஆம்பளைல எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறா உனக்கு தெரியும் தானே. ஆனா உங்க அண்ணா மட்டும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு கையில பிடிச்சிட்டு வாழணும்னு நினைக்கிறாரு. யூ டோன்ட் நோ ஹவு லக்கி யூ ஆர். தப்பு தப்பா சம்பாதிச்சு கெட்ட வழியில போற இந்த ஆம்பளைக்கு முன்னாடி உங்க புருஷன் நிஜமாவே ஒரு ஹீரோ தான் மணி. அந்த ஈஸ்வரன் கண்டிப்பா கண்ணை துறப்பான். நீங்க கவலைப்படாதே. நீங்க அண்ணாவை பத்திரமா பாத்துக்கோங்க, மித்ததெல்லாம் தானா நடக்கும். அப்ப நான் வரட்டுமா? இருடி, ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போலாம். உள்ள ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும் மணி, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நீங்களே என்ன கூப்பிட்டு விருந்தே கொடுக்க போறீங்க பாருங்க. இந்தாங்க, குழந்தை கண்ணனுக்கு வாங்கிட்டு வந்தேன், கொடுங்க. நான் கிளம்புறேன் மணி, நெட்டி கொடுங்க. நீ தீர்க்க சுமங்கலியா இருப்பே விஜி. ஹலோ, நான் தானா கோபு பேசுறேன். சொல்லு. இன்னைக்கு நம்ம சபால பிரபல இசை மேதை வைத்தியநாத ஐயர் பாடுறார். மெம்பர்ஸ் தவிர மற்றவங்க எல்லாருமே டிக்கெட் வாங்கணும். ஆனா எனக்கு 2 பாஸ் கிடைச்சிருக்கு. நீயும் வா. யாராவது ஒரு பெரிய மனுஷன் கல்லப்பட்டா உனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஆஹா, ஆமா, எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது ப்ரோக்ராம். சரி, நான் ஒரு 4:30 மணிக்கு வந்து உன்னை ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போறேன். ரெடியா இருக்கா? இதை விட என்ன வேலை எனக்கு? நான் நிச்சயமா ரெடி ஆகி கரெக்டா இருப்பேன். சரி, சாயந்தரம் பாப்போம்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேடா, பாய். சரிப்பா. யாரு கோபாலவா போன்ல? ஆமா, அவர் உங்களை எங்க கூட்டிட்டு வரதா சொன்னார்? இன்னைக்கு வைத்தியநாத ஐயருக்கு ஒரு பெரிய இசை மேதை. அவர் பண்ற கச்சேரிக்கு சபால 2 ஃப்ரீ பாஸ் இருக்கு. நீ சாயந்தரம் வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். பரம சந்தோஷத்துல இருக்கேன் நான் இன்னைக்கு. மச்சவா பாடுறத கேட்டு சந்தோஷப்படுறது மட்டும்தான் நம்ம நாள முடியும். ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கடா கோபு. பரவாயில்ல, இங்க உட்கார். தியாகம், நீங்க உட்காரு. சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். உட்காருடா. ஆமா, சரி, நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறா. ஓகே.
அம்மா நீ எப்படி இங்க பின்னாடி போய் உட்காருப்பா. வாங்கோ வாங்கோ வாங்கோ. மேடைக்கு நேரம் போயிடலாமா? பேஷா போலாம். பக்கவாதிகாரோட வந்துட்டா வாங்கோ. உங்களை ஒன்று நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, அந்த மகாலட்சுமி கோவிலில் பாடின்னு இருந்தியா, அது நீ தானே? ரொம்ப நல்ல சாருகள், ரொம்ப நல்லா பாடினேன். இப்போ நான் பாட போகிறேன், நன்னா கவனி. நான் நல்லா பாடுறேன்னா கவனி. யாரு? தண்டபாணி சிட்டியாரா? சௌக்கியமா? வியாபாரம்லாம் எப்படியே போய்கிட்டு இருக்கு சார்? இவர் தங்கம், இவர் வியாபாரத்தை சொல்லலை, இவர் மனசை சொல்கிறேன். என்னமோ சுகந்தி, சௌக்கியமா? நிறைய படிப்புகள்லாம் ரொம்ப ஜோரா பண்றேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப கூட அயோத்தி ராம் மந்திர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சார், இவ பிரம்மா. யாரோ ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப நன்னா வயலின் வாசிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அது நீதானா? சங்கீதங்கிறது ஒரு பெரிய விஷயமா. நன்னா ஜெயித்து நன்னா மேலே வா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் நம் சபா அங்கத்தினர்களை வரவேற்பதில் நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும், நம் சபாவில் திறமையான பாடகர்களை தேடி பிடித்து அவர்களை பெருமைப்படுத்துவது, அதிலும் குறிப்பாக திரு வைத்தியநாதன் அவர்களை போன்றவர்களை நாம் கௌரவப்படுத்துவது நம் சபைக்கு மிக பெருமையான விஷயமாகும். திரு வைத்தியநாதனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமில்லை. உங்கள் எல்லோருக்குமே அவரை பற்றி நன்றாகவே தெரியும். கர்நாடக இசையில் அவர் முதன்மையானவர். அனைவரும் இசையை கேட்டு மகிழும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். கடந்த 2 மாத காலமாக நம் சபாவிற்கு சந்தா கட்டாதவர்கள் தயவுசெய்து கட்டுப்படி கேட்டுக்கொள்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே மணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் 3 சர்வமங்களம் தா விநாயக விநாயக. ததரி na
விநாயகனை பணிவோ விநாயகனை பணிவோ வேத விழுப்பொருளை வினை விமலனை விநாயகனை பணிவோ வேத விழுப்பொருளை வினை விமலனை விநாயகனை பணிவோ அநாதி காரணன் அதிகாண்டநாயகன் அநாதி காரணன் அதிகாண்டநாயகன் புவனமியங்கிட ஆதாரமான புவனமியங்கிட ஆதாரமான விநாயகனை பணிவோ வேத விழுப்பொருளை வீணை விமலனை விநாயகனை பணிவோ பிரணவ பொருளின் பொருவேனை பிரணவ பொருளின் பொருவேனை ஓக்காரத்துண்மை பொருளின் உயர்வினை பிரணவ பொருளின் பொருவேனை ஓங்காரத்துண்மை பொருளின் உயர்வினை கருணை கடலின் படிவினை கருணை கடலின் படிவினை கலியில் கண்ட தெய்வமணியினை கலியில் கண்ட தெய்வமணியினை விநாயகனை பணிவோ வேத விழுப்பொருளை வீணை விமலனை விநாயகனை பணிவோ 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 ஆமா மன்னிக்கவும் குறிக்கிறதுக்கு மாயவரத்துக்கு பக்கத்துல ஆனந்த தாண்டவபுரங்கிற ஒரு கிராமத்துல ஒருத்தர் நடராஜரை பத்தி நிறைய பாட்டு எழுதி பாடியிருக்காராமே. ஆமா, கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒரு பெரிய மகான். அவர் பாட்டு ஒன்று பாடணுமா? ஆமாம், ஆடும் சிதம்பரமோங்கிற பாட்டை உங்க வாயால பாடி எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சந்தோஷமா, அவசியம் பாடுறேன். ஆடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஐயோ தாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஐயோ தாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ
சீதம் வரம் அன்பர்கள் நீக்கமே ஆடும் சீதம் வரம் அன்பர்கள் நீக்கமே நாடும் சீதம் வரம் நம சிவாய விருந்தே நாடும் சீதம் வரம் நம சிவாய வென்று ஆடும் சீதம் வரமோ கையெழுத்து தாடும் சீதம் வரமோ ஆடும் சீதம் வரமோ யாரும் அறியாமல் சீரடியார் பார்க்க சேவடி தூக்கி சீரடியார் பார்க்க சேவடி தூக்கி இன்று ஆடும் சிதம் வரமோ கையெழுத்தோ ஆடும் சிதம் வரமோ ஆடும் சிதம் வரமோ பாலகிருஷ்ணன் போற்றும் பனிமதிஷடேலின் பாலகிருஷ்ணன் போற்றும் பனிமதிஷடேலின் தாளமத்தடம் போட தாளத்தை எனவே தாளமத்தடம் போட தாளத்தை எனவே ஆடும் சிதம் வரமோ கையெழுத்தோ தாடும் சிதம் வரமோ ஆடும் சிதம் வரமோ இப்போ அடுத்து ஒரு பாட்டு பாட போகிறேன். இந்த பாட்டு வந்து நம்ம ரொம்ப வேண்டிய என்னோட நண்பர் சாம்ஜி எழுதின பாட்டு. இது பாக்யஸ்ரீ ராகத்தில் இதை பாட போகிறேன். கதரி உன்னடி பணிந்தேனே ராமா உன்னடி பணிந்து நின்றே ராமா புதுசாக பாடு வரவாழை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மற்றவர்களுக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நமக்கு வந்து மற்றவங்க ரொம்ப நல்லா பாடினவங்கிற பயம் இருந்ததுன்னா நம்ம மாதிரியே நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். அது இவர் தியாகராஜனா இவர் போன வாரம் நம்ம மகாலட்சுமி கோவிலில் பாடிட்டு இருந்தார். நல்ல அருமையான சாரீரம், ரொம்ப நல்லா பாடுறார். இவர் இன்னைக்கு என்னோட சேர்ந்து பாட போறார். எல்லாரும் கேட்டு சந்தோஷம்.
உன்னடி பணிந்தேனே ராமா உன்னடி பணிந்திருந்தேன் ராமா உன்னடி பணிந்தேனே ராமா உன்னடி பணிந்தேனே ராமா உன்னடி பணிந்தேனே ராமா அயோத்தி நரசனாய் ஜானகி மணாளனாய் அயோத்தி நரசனாய் ஜானகி மணாளனாய் அனுமனின் தலைவனாய் உன்னடி பணிந்தேனே அனுமனின் தலைவனாய் உன்னடி பணிந்தேனே உன்னடி பணிந்தேனே ராமா உன்னடி பணிந்தேனே ராமா உன்னடி பணிந்தேனே ராமா யுகம் பல சென்றாலும் மனிதர்கள் மாறினாலும் யுகம் பல சென்றாலும் மனிதர்கள் மாறினாலும் ஒருவனை குறித்து என்று நீ வாழ்ந்த புகழ் மறையுமோ ஒருவனை குறித்து என்று நீ வாழ்ந்த புகழ் மறையுமோ வீரம் சார்ந்த குணம் நேர்மை என வாழ்ந்த ராமா வீரம் சார்ந்த குணம் நேர்மை என வாழ்ந்த ராமா உன்னடி பணிந்தேனே 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 ராமா ராமா இப்பொழுது திருமதி டாக்டர் உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை வேலைக்கு அழைக்கிறேன். நம் சபாவின் நீண்ட கால மெம்பரும் ஆலோசகருமான திரு சங்கர் நாராயணனை மேடைக்கு வந்து உமா மேடத்தை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் சபா அங்கத்தினர்களுக்கு அதிகம் பரிச்சயமானவர் அனன்யா நானாவின் நிர்வாகத்தின் இயக்குனர் திருமதி டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள். அதோடு இசை ஆர்வம் கொண்ட இவர் நம் சபாவிற்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். அனன்யா நானாவின் நிர்வாகத்தை அமைத்து ஓய்வு பெற்றோர் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியாக வாழவும் வசதிகள் அமைத்து நல்லதை செய்து வருகிறார். அவரை பாராட்டும் வகையில் எல்லோரும் இன்னொரு தடவை கைதட்டலாமே. இப்போது உமா மேடத்தை நம் சங்கீத வித்வானை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
எடுத்து கொடுத்துருங்க. அது பழைய சட்டையை போட்டு வந்திருக்கிய, ரொம்ப கஷ்ட ஜீவனமோ. மகாவித்வான் வைத்தியநாத ஐயரை பற்றி அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவும் அவரது பாட்டை விட நற்குணத்தை பற்றி அனைவரும் அதிகமாக பேசுகிறார்கள். இன்று புதிதாக பாடிய தியாகராஜன் அவர்களையும், வயலின் குமாரி கன்னியாகுமரி அவர்களையும், மிருதங்கம் திரு ஹரிகுமார் அவர்களையும் பாராட்டுகிறேன். We at Ananya Sananani believe such young talents should become forward and we appreciate his performances. Namaskar. என்ன பிரசிடென்ட் சார், நல்லா பாடினாரா இவர் தியாகராஜன்? ஏதாவது ஃபியூச்சரில் சான்ஸ் கொடுப்பீங்களா அவருக்கு? நிச்சயமா கொடுப்போம். உங்க கூட உட்காந்து பாட்டு தகுதி வந்தப்புறம் கொடுக்காம இருப்போம். நாங்க ரொம்ப சந்தோஷம். அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆமா மன்னி வரலையா? இல்லைம்மா, இந்த மாதிரி சவாலெல்லாம் மண்ணியை கூட்டின்னு வர அளவுக்கு டிக்கெட் வாங்க முடியுமோ? ஏதோ கோப்பு 2 ஃப்ரீ டிக்கெட் இருக்குன்னு சொன்னானோ, அவனோட வந்தேன். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஆமா விஜய், நீ எப்படி இங்க? நான் இந்த சபால மெம்பர்னா. நீ இன்னைக்கு அவரோட மேடை ஏறி பாடினதை கேட்டுட்டு நான் சந்தோஷத்துல அழுதுட்டேன்னா. உனக்கு நல்ல காலம் பிறந்துடுது. ஆமாம்மா, எல்லாம் நம்ம வணங்குற அந்த ஈஸ்வரனோட அருங்குரகம் தான் நினைக்கிறேன். நீ நாளைக்கு ஆத்துக்கு வாமா, பேசலாம். கண்டிப்பா வரேன்னா. மன்னிக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும். பாவம்னா அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனிமே நல்ல காலம் பிறந்துடுத்து உங்களுக்கு. பகவான் காப்பாத்துவார். சரிண்ணா, நான் இப்ப கிளம்புறேன். ஆத்துல அவர் காத்துட்டு இருப்பார். சரிம்மா, ஜாகிரதையா போயிட்டு வா, நாளைக்கு பாப்போம். ரொம்ப நல்லா பண்ணடா. தேங்க்ஸ்டா. வெரி குட், ஆல் தி வெரி பெஸ்ட். உனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துட்டு இனிமே. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நீ தான் நல்ல ஃப்ரெண்டு. நீ பயங்கர விஷயம்டா, ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. தியாகு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. பெருமாள் கண்ணை திறந்துட்டார். நீ எனக்கு நல்ல காலம் வர போகிறது உங்க ஆசீர்வாதம் தான் மாமா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணேன். உங்களுக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்கு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அமோகமாக வருது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். லலிதா, லலிதா எங்க இருக்க? என்ன மாமி பதட்டமா வரேன்? மாமா கொண்டு இல்லையே. எல்லாம் ஒண்ணும் இல்லடி. அவருக்கு என்ன, நல்ல டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு நல்லா நொறுக்கு தீனிலாம் தின்னுட்டு சந்தோஷமா உட்காந்துருக்க. நான் அதுக்காக வரல, ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? சீக்கிரம் சொல்லுங்க. அதையும் கேக்குற, புருஷன் மேடை ஏறி பாடிட்டார், கச்சேரி பண்ணினார். அதுவும் யாரோட தெரியுமா? வைத்தியநாத பாகவரோட. அது மாத்திரம் இல்ல, காசு வேற கொடுத்துருக்காடி. உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. நான் பார்க்காம போயிட்டேனே மாமி. அசடே, அழாதேடி. அதுக்காக உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. இனிமே பாரு, உனக்கு இந்தா இதுல கொஞ்சம் கரிகாயும் பூவும், சுவாமி சாத்தின பூவும் வச்சிருக்கேன், தலையில வச்சுக்கோ. நல்லா சமைச்சு வை, வந்து சாப்பிட்டுட்டோம் வந்துடுவார். இப்போ சந்தோஷமா இருக்கணும். ஓகே மாமி, இருங்க குங்குமம் தரேன். நல்லா தீர்க்க சுமங்கலியா ஆயுசோட நல்லா இருக்கணும். நிறைய கச்சேரி வரணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க மாமி. நானும் கச்சேரி போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நல்லா செஞ்சாரு. தேங்க்யூ. லலி, லலி, நீ சபால ஒரு பெரிய அதிசயம் நடந்தது தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும்னா பக்கத்தாத்து மாமி வந்து இப்பதான் சொல்லிட்டு போனா. என்னால நம்பவே முடியலன்னா. வைத்தியநாத பாகவதரோட சேர்ந்து பாடினீங்களாமே. இங்க
நான் அறுத்தி எடுத்து விடுறேன். கொண்டு வா கொண்டு வா. இது இருக்கட்டும் லல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு ஈஸ்வரன் கிருபை பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. அந்த வைத்தியநாதர் ஐயர் எப்பேற்பட்ட சங்கீத வித்வான். அவர் அவ்வளோ பெரிய சபையில என்னை கூப்பிட்டு அவர் கூட பாட வச்சு எல்லார் முன்னாடியும் எப்படி கௌரவப்படுத்தினார் தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த சபா பிரசிடென்ட் அவர் முன்னாடியே உங்களுக்கு நான் டெஃபினட்டா வாய்ப்பு தரேன்னு சொன்னார். யோசிப்பார், அத்தனை பெரிய சபால வாய்ப்பு கிடைச்சப்பறம் நமக்கு இனி கச்சேரிக்கு வாய்ப்புக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, அந்த சபால நம்ம குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு எத்தனை சிரமப்பட்டு இருக்கோம். அவ இன்னைக்கு நாங்கள் அவரோட சேர்ந்து பாடினதுக்காகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. கபாலி நீயா? ஓ ஐயரே, நீங்க இப்படி ஓ சபால பாடுறது சான்ஸ் கிடைச்சிச்சா? ஆமாம் கபாலி, 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய சபால எனக்கு பாட வாய்ப்பு கிடைச்சது. அப்படின்னா நீ அம்பானி ஆயிடுவார் சொல்லு. ஐயரே, நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி நானும் பிசினஸ் ஆரம்பிச்ச பாத்தியா? அப்ப நீயும் முகேஷ் அம்பானி ஆயிட்டேன்னு சொல்லு. ஐயரே, என் பிளைமூத்த பாத்தியா? ஜோராக்குது. கபாலி, என்னைக்கு நீ உழைச்சி சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ அன்னைக்கே உனக்கு நல்ல காலம் பிறந்துருது. அந்த ஈஸ்வர அனுகிரகத்துல நீ கூடிய விரைவில் நிஜம் காரே வாங்கிடுவ பார். ரொம்ப நல்ல பெரிய மனுஷன்பா நீ. நீ சொன்ன உடனே பலிக்கும். ஐயரே, ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் யாரையும் கும்பிட்டது கிடையாது. உன்னை பார்த்தா கும்பிடணும்னு தோணுது சாமி. இனிமே இது எதுக்குண்ணா? அதான் பாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு வரும்னு சொன்னேனே, இனிமே இது தேவையா? சொல்லிமா, அந்த ஈஸ்வரன் நமக்கு பாடுறதுக்கு அனுகிரகம் பண்ணால அதுக்கு முக்கிய காரணமே நான் இந்த காரியத்தை பண்றதுனால தான் நினைக்கிறேன். இது ஒரு புண்ணிய காரியம். ஒரு ஆத்மாவை கரை சேர பண்ற காரியம் இருக்கே, அது தெய்வ காரியம். அதனால நம்ம மாத்துக்கு நல்லதுதான் நடக்கும். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இனி பாட்டு கச்சேரியோட இந்த வைதிக காரியமும் தொடர்ந்து நடக்கும். எனக்கு என்னவோ பயங்கர நம்பிக்கை. அந்த ஈஸ்வரன் அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுனால இனி நம்ம வாழ்க்கை சுபிட்சமா தான் இருக்க போறது. அதனால சந்தோஷமா இரு, எதுக்கும் கவலைப்படாத.